அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள். ஒரு குட்டி பெட் டைம் ஸ்டோரி, பட் இது ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கும் போது நிஜமாகவே நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது நல்ல விஷயம் தான், ஓகேவா? ஆக்சுவலி அறிஞர் பெர்னார்ட் ஷா அவங்கள எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன். நான் ரீட் பண்ணது தான். எனக்கு அதை ரீட் பண்ணும்போது இந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அறிஞர் பெர்னார்ட் ஷா அவங்களுக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப ஹார்ட்டில் பயங்கரமாக பெயின் இருந்துச்சா. ஸோ அவங்க உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. டாக்டர் வந்து இல்லைங்க, என்ன ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ என்னால் வர முடியாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பெர்னார்ட் ஷாவை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் பெர்னார்ட் ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை டாக்டர், என்னால் ஒரு நிற்க கூட முடியல, நடக்க முடியல, எந்திரிச்சு ஒரு தண்ணி கூட குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பெர்னார்ட் ஷா கூப்பிட்ருக்காங்க. ஓகே, டாக்டர் வந்து சரி பேஷண்ட்டால் எதுவுமே முடியல அப்படிங்கிறதுனால சரி அப்படின்ட்டு டாக்டரும் வந்து இமீடியட்டாக கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெர்னார்ட் ஷா வீட்டுக்கு போகிறாங்க. பெர்னார்ட் வந்து மாடியில் இருக்கார், ஓகேவா? ஸோ டாக்டர் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மாடிக்கு போயிட்டார். மாடிக்கு போன உடனேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெர்னார்ட் ஷாவோட டாக்டருக்கு ஏஜ் அதிகம். ஸோ அதனால் ஸ்டெப்ஸ் ஏறினதுனால டாக்டருக்கு நெஞ்சு வலி வந்துட்டான். உடனே டாக்டர் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாராம் நாற்காலியில். உடனே பெர்னார்ட் ஷா, ஐயோ டாக்டருக்கு உங்களுக்கு ஹார்ட்டில் பெயின் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை எந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுத்து தண்ணியை கொடுத்து அவங்களுக்கு நெஞ்சை தடவி விட்டு ஒரு ½ டாக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்களாம். உடனே டாக்டர் ஒரு ½ கழிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்களாம். ரிலாக்ஸ் ஆகினோடனே கொஞ்சம் மருந்து பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 30 பவுண்ட்ஸ்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு போல். பெர்னார்ட் ஷா சொன்னாங்களா, என்ன டாக்டர், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களை கூப்பிட்டேன், கடைசியில் உங்களுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு நானே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி தண்ணி எடுத்து கொடுத்து உங்கள் நெஞ்ச தடவி விட்டு உங்கள் கூட பக்கத்தில் இவ்வளோ நேரம் நின்றுருக்கீங்க, எனக்கு போய் நீங்கள் 30 பவுண்ட்ஸ் போட்டிருக்கீங்களே பில்லு அப்படின்னு சொல்லி பெர்னார்ட் ஷா கேட்டாங்களா. ஒரு டாக்டர் சொன்னாங்களா, நீங்கள் ஃபோனில் எங்கிட்ட என்ன சொன்னீங்க, எந்திரிச்சு நிற்கவே முடியலன்னு சொன்னீங்க, என் பக்கத்தில் ½ நீங்கள் நின்றுருக்கீங்க, நடக்கவே முடியலன்னு சொன்னீங்க, நான் நெஞ்சை பிடிச்சிட்டு வந்தேனே பெட்லேருந்து டக்குன்னு நடந்து வந்து என்னை சேரில் உட்கார வச்சிங்க, எந்திரிச்சு நான் தண்ணி கூட குடிக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொன்னீங்க, உடனே ஓடி போய் கிச்சனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து கொடுத்தீங்க, ஸோ இது எல்லாமே நான் தானே சரி பண்ணேன், எனக்கு நெஞ்சு வலி வர போய் தான் நீங்கள் இதெல்லாமே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். அந்த டைம் பெர்னார்ட் ஷாக்கு புரிஞ்சிச்சான், நமக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அது ரொம்ப பெருசாக தெரியுது, இதே மற்றவங்களுக்குன்னு அந்த கஷ்டம் வரும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலை, ஆனால் அது வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் வரும்போது அது தூரத்தில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சின்ன கஷ்டம் மணிக்கு இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ பெர்னார்ட் ஷா அவர்கள் சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்த கஷ்டத்தையும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வாழ்க்கையில் அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது, ஸோ வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. சொல்லிவிட்டு பெர்னார்ட் ஷா சிரிப்புடன் அந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே தூரமாக வச்சு அதை ஏதோ ஒரு வேற ஒருத்தருக்கு இல்லை வேற ஒரு பர்சனுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் மைண்டில் போட்டு நம்ம அதை ஸ்ட்ரெஸ்ஸில் அதை கொண்டுட்டு வரக்கூடாது, கண்டிப்பாக சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டாடா.